எப்படி நறுக்கலான்னு பார்க்கலாம். இது முன்பக்கத்துக்கு கழுத்து பீஸு கொஞ்சோண்டு மேலே இப்படி தள்ளி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம், வெட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு நேராக. அப்போ இங்கே வந்திருக்கு வெட்டு பீஸு. இப்போ இந்த இடத்துல தையல் வருதுன்னா கொஞ்சம் தள்ளி இங்கே வச்சுக்கலாம். அதே மாதிரி அக்குள்லேருந்து இதையும் இந்த தையலுக்கு நேரம் கொஞ்சம் தள்ளி கீழே வச்சுக்கலாம். வச்சுட்டு ஷோல்டர்லேருந்து இந்த அளவை இப்படி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்க தான், அதனால் மீடியமாக வச்சாலே போதும். இது இப்படி புரியலை உங்களுக்கு, சட்டையில் அளவு புரியலை அப்படின்னா இதில் ஒல்லியாக உள்ளவங்களுக்கு 21 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த சைடு இது பட்டி அடிக்கிறது இதுக்கு நேராக வரும். அப்போ வந்து இங்கே 8 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு 8 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த அளவு சட்டையில் கீழே இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி வச்சு அளவு எடுத்துக்கலாம். சில பேர் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னு நினப்பாங்க. அதுக்கு இங்கே வந்து 8 பாயிண்ட் இல்லை 9 பாயிண்ட் வரையும் எடுத்துக்கலாம் கீழே இப்படி. அப்போ நல்லா இறக்கமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், போடும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு நேராக அப்படியே மார்க் பண்ணி அதை கட் பண்ணிடலாம். இந்த பக்கம் கழுத்து பகுதி இதையும் இப்படி கட் பண்ணிக்கலாம். அதை கட் பண்ணிட்டோம். முன்பக்கம் கழுத்தும் கட் பண்ணிட்டேன், பின்பக்கம் கழுத்தும் கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டு இது மீடியமாக ஒல்லியாக உள்ளவங்களுக்கு இது சரியாக இருக்கும். இதுக்கு நேரம் இங்கே ஒரு சக்கா போட்டுக்குவோம். இந்த பக்கம் இது முன்பக்கம் கொஞ்சோண்டு குடஞ்சி விட்டுக்கலாம். 2 கிளாத்தை மட்டும் எடுத்து இந்த 2 கிளாத்தையும் கொஞ்சோண்டு போய் உடஞ்சி விட்டுக்கலாம். பார்த்திங்களா, எடுத்துட்டான். இப்போ இந்த 2 கிளாத்தையும் எடுத்து இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, இதுக்கும் ஒரு சக்கா போட்டுக்கலாம். இந்த இடம் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இப்படி பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் இதாக இருக்காங்கன்னா இந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாம். உனக்குள்ளே ஒரு சக்கா போட்டுட்டு அவங்க இப்படி துணியை மடக்கிக்கிட்டு இங்கே ஒரு சக்கா போட்டுக்கலாம். அப்போ நமக்கு வந்து தடுமாறாமல் புதுசாக கற்றுக்குறவங்க விறுவிறுன்னு தைக்கலாம். கட்டை ஊசி ஊசி எடுத்துக்கு வந்துட்டேன். அந்த பக்கம் அளவு மாறாமல் இருக்கிறதுக்காக இப்படியே துணியை லைட்டாக தூக்கிட்டு இப்படியே ஒரு ஓட்டை போட்டுட்டா அதே அளவுக்கு அந்த பக்கம் வந்துடும். திருப்பி வச்சுட்டு இதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, முன்பக்கம் பின்பக்கம் சுலபமாக நம்ம நறுக்கிட்டோம். இப்போ கை பட்டி நறுக்க போகிறோம். இவ்வளோவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இது தேவையில்லாத தான் இருந்தாலும் அதை வேஸ்ட் பண்ணாமல் வச்சுக்கலாம். ஓகேங்களா?
இவ்வளவு தள்ளி எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இப்படி செஞ்சு பிடிச்சி காட்டுறேன். பார்த்தீங்களா, இப்படி வந்துடும். இந்த துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது, அது இருக்கட்டும். தைச்சிட்டு கூட ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு கூட நம்ம இதை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க, இப்படியே இதுக்கு சென்டரில் இன்றைக்கில் தையல் வரும். இங்கிட்டு இவ்வளோ துணி, இங்கிட்டு இவ்வளோ துணி விட்டுக்கலாம். இதுக்கிட்ட தான் நம்ம சென்டரில் தான் தையல் வரும். அப்படிங்கும்போது இப்படி வச்சு இந்த சக்காவுக்கு நேரம் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அதை திருப்பி இப்படியே எடுத்து இந்த சக்காவுக்கு நேரம் இதை மடக்கி இதை ரெண்டு பக்கத்தையும் ஒன்றாக்கி 2 சக்காவையும் ஒன்றா போடுறோம். போட்டுக்கிட்டா இப்போ இது பின் பக்கத்துக்கு வரும், இது முன் பக்கத்துக்கு வரும். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து இப்படியே வச்சு இதை நம்ம பட்டிக்கு மார்க் பண்ணிக்கிறோம். இவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம சரி பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே வருது தையல்னால் நம்ம கொஞ்சம் துணியை இப்படி கொஞ்சம் மேலே தள்ளி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, பட்டியும் நறுக்கியாச்சு. ஓகே, இது பின்பக்கம் இது முன்பக்கங்கிறதுனால இங்கே பக்கத்துலேயே ஒரு சக்கா போட்டுக்கணும். முன்பக்கம் எது பின்பக்கம் எதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். புதுசாக பழகுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் இப்படி சொல்லித்தரேன். பட்டி பீஸு, இது கொக்கி பீஸு, இது உடம்பு முன்பகுதி, இது பின்பகுதி. இப்போ கையை நம்ம கையை வந்து கட் பண்ண போகிறோம். கைக்கு தான் நம்ம கிளாத்து எடுத்துருக்கோம். இப்போ இந்த கிளாத்தை வந்து இப்படி நெட்டோடியாக இருக்கிறத இப்படி 2ஆக மடிச்சுக்கிட்டு அதை திரும்பி மறுபடியும் இப்படி மடித்து 4ஆக இருக்கும், 4 பீஸாக இருக்கும். இப்படியே போட்டு இதிலேருந்து இந்த 1 வரைக்கும், 1 இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இப்படி அளவு வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது வந்து நம்ம மடக்கிலாம் விட வேண்டியதில்லை, அப்படியே வச்சு இப்படியே வச்சு மடக்கிக்கலாம். அதனால் அந்த ஓரம் இருக்கிறது மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்படியே வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதே அளவு இங்கேயும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து உயரத்தை நம்ம அதில் அளவு வச்சு கட் பண்ணிக்க போகிறோம். பார்த்தீங்களா, இந்த அக்குளுக்கும் இந்த கையையும் பிடிச்சிக்கிறோம். வச்சு இந்த அளவு இப்படியே வச்சு இங்கே வருது தையல், நம்ம இங்கே இதோட அரைக்கிறோம். இதோட அளவு வச்சுக்கிறோம். வச்சுட்டு இந்த அகலத்தையும் இப்படி எடுத்து நம்ம இதிலேருந்து இப்படி வச்சுக்கிறோம். ஏன்னா அதுக்கு நேரம் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இதை வச்சாச்சு பாருங்கள். அடுத்து இப்போ இந்த டேப் எடுத்து இதிலேருந்து இதை அளவு வச்சுக்கிறோம். பாருங்கள் 19 இருக்குது. அதே 19 இங்கே வச்சுட்டு இந்த 8க்கு நேராக 8 பாயிண்ட்டுக்கு நேராக நம்ம கோடு வரைஞ்சிக்கிறோம். மார்க் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இந்த மார்க்கில் இருந்து இந்த உயரத்துக்கு நம்ம இதை எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இதாங்க ஈஸியான முறையில் கை நறுக்கிறது. நறுக்கிட்டோம் பார்த்தீங்களா. இதிலேருந்து முன்பக்கத்துக்கு இதில் கொஞ்சமாக சக்கா போட்டுக்கிட்டு முன்பக்கத்துக்காக இந்த 2 கிளாத்தை மட்டும் எடுத்து இதை கொஞ்சம் முன்பக்கத்தை கட் பண்ணிக்கிறோம், குடஞ்சி வெட்டிக்கிறோம். பார்த்தீங்களா, இது தைக்கும்போது மாறி போயிடும், சில பேர் மாற்றி தைச்சிருவாங்க. அதுக்காக இது முன்பக்கம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கில் ஒரு சக்கா போட்டுக்குவோம். போட்டுட்டோம் பார்த்தீங்களா. அவ்வளோதாங்க. இதை கரெக்டாக நறுக்கி எடுத்துக்கிட்டோம். இனி வந்து